வெல்கம் ஆல்ஃபா. திறகு இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். வேத பகுதிக்கு கடந்து செல்லும்னாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ், லைக் அஸ். ரெண்டாவது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம் ஃபோன் நம்பர், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசுவாங்க. உங்கள் செய்திகளுக்கு எஸ்எம்எஸ் நீங்கள் அதில் கொடுக்கலாம், கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பதில் செய்வோம், உங்களுக்காக ஜெபிப்போம். வேத வசனத்துக்கு கடந்து செல்வோம். நேற்று நம்ம பார்த்தோம், ஆதாமை கர்த்தர் எப்படி உருவாக்கினார், எப்படி காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது ஏதேன் தோட்டத்தில், எப்படி அவனுக்கு விலங்குகளை எல்லாம் உருவாக்கி அவனிடத்தில் பேருக்கு கொண்டு வந்தார். அவன் பேரிட்டான், அதுதான் அவனுக்கு பேராயிடுச்சு. அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? நம் வாயில் இருக்கிற வார்த்தைகளுக்கு வல்லமை உள்ளது, ஏனென்றால் பெர்மனண்ட்டாக அது நிற்கும். அதனால் அவன் அன்றைக்கி தமிழில் இன்றைக்கி தமிழில் இருக்கனா, ஒரு காகத்துக்கு காக்கான்னு பேர் வச்சான்னா நம்ம இன்றைக்கி வரைக்கும் காக்கா தான் கூப்பிட்டுருக்குறோம். சிங்கத்துக்கு சிங்கம் நம்ம பேர் வச்சோன்னா இன்னி வரைக்கும் சிங்கம் தான் நம்ம கூப்பிட்டுருக்குறோம், நம்ம மாற்றலை. ஸோ அதே மாதிரி தான் கர்த்தரும் அதை ஒப்புக்கொண்டார், அவனுடைய வாயின் வார்த்தைகளை ஒத்துக்கொண்டார். இதில் அவனுக்கிட்ட இருந்த கொஞ்சம் பிட் ஆஃப் தேவத்தன்மையை பார்க்குறோம். க்ரியேட்டிவ் பவர், we can call this க்ரியேட்டிவ் பவர். அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது, நீங்கள் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. நீங்கள் தவறாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவ் பவர் வேலை செய்து தவறாக தான் முடியும். ஆகவே பிரியமான தேவன ஜனமுங்க, நம்ம என்ன பேசுகிறோன்னு பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. கண்டதை பேசாதீங்க. பேசும்போது நீங்கள் ஒரு அதாவது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் ப்ராஃபஸிங் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் எனக்கு வயிற்று வலி வந்துடுச்சு, ஒரு வேளைக்கு இது புற்றுநோயாக இருக்குமோ அப்படிலாம் நினைச்சிங்கன்னா அது புற்றுநோய் இல்லை, ஆனால் அது நீங்களே உருவாக்கிடுறீங்க. மனசில் பிசாசானவன் எண்ணங்களை தூண்டு போடலாம், ஆனாலும் அதை சொல்லாதீங்க, அறிக்கை செய்யாதீங்க. ஏனென்றால் ஆதாமுக்கு அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் பெயர் வச்சதெல்லாம் கர்த்தர் ஒத்துக்கிட்டார். அதான் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியில் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அவன் என்ன பேரிட்டானோ அதுதான் பேர். இன்னைக்கு நம்ம வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அதுதான் வார்த்தை, அதுதான் நம்ம லைஃப். இதனால வேதத்தை வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ என்ன பேசுகிறியோ அதுதான் நடக்க போகும். அதனால் அனாவசியமாக தவறானவைகளை பேச வேண்டாம். சரி, இப்போ ஆதாமுக்கு துணை இல்லை, இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கர்த்தர் அவனையும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை கொண்டு வச்சுட்டாரு. இப்போ அவன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுறாரு. நேற்று படித்தோம், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் டாக்டர்ஸ் எல்லாம் எழுதி வாங்குகிற மாதிரி வாங்கினாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏனென்றால் அந்த மனுஷியை கொண்டு அவர்கிட்ட விட்ட உடனே அவன் அவளை வர்ணிக்க தொடங்கிடுறான். 2:24 சாரி 2:23. அப்பொழுது ஆதாம், அவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். சொல்லிட்டான்பா. இந்த காலத்தில் நீங்கள் ஒரு ஜோவியலாக கூட சொல்லலாம். ஒரு இளைஞன் ஒரு இளைஞியை பார்த்து வர்ணிக்கிறான்னு சொன்னால் அந்த பொண்ணு நம்பிடுது. காரணம் என்னென்னா, இப்படி தான் பேசுவானுங்க. அது எங்கே வந்துச்சு இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி இதுன்னு சொன்னால், ஏதோ இங்கே ஆதாம் வர்ணிக்கிறார் பாரு. என்ன வர்ணிக்கிறாரு? தகப்பனின் தாயை விட்டு என்னுடைய வந்துடணும், அப்பா அம்மாவோட இருந்தால் எனக்கு சட்டம் பண்ண மாட்டான். சரி, எல்லாவற்றையும் பகிர்ந்து செய்திருப்பான். அவர்கள் மனுஷி எனப்படுவாள்.
மாம்சத்திலிருந்து மாம்சமாக இருக்கிறார், இவர் மனுஷரிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷனப்படுவார். அப்போ கர்த்தர் சொல்றது சொல்லிட்டு தான் இவர்கிட்ட செய்திருக்காரு. அப்பா உன்ன மாதிரியே ஒரு ஆள் கொண்டாடுவேன், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாங்க, ஆனால் நீ அதுதான் உன்னோட மேட் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாரு. இவனுக்கு ஏக சந்தோஷம், பேச்சு துணை எல்லா துணை எல்லாம் வருது, சண்டையும் போட்டுடுறாங்க இந்த காலத்தில் எல்லாம். சரி, இப்போ படிக்கமா. தென் கம்ஸ் ஒன் லா. திஸ் இஸ் லா ஆஃப் மேரேஜ். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இட்ஸ் வெரி கிளியர்லி டன் பை காட். இன்னைக்கு இதை மீறும் போது தான் பிரச்சனைகள். டிவோர்ஸஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ், ஃபேமிலிஸ் ஆர் ஸ்பிளிட்டிங், and when you will start listening to the folks of home. இன்னைக்கு கூட நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் பிரச்சனைகள் வருகிறது. இல்லாட்டி அவன் செய்கிற தவறை கண்டிக்கிறது இல்லை பெற்றவங்க, இப்படியே விட்டுறாங்க. அதனால் அவன் தவறு செய்கிறான், கடைசியில் அந்த மேரேஜ் கோஸ் ஃபார் அ டாஸ். இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ட்ரெஸ்ஸு கிடையாது, ஆனாலும் அவர்கள் நிர்வாணிகள் காணப்படலை. ஏனென்றால் தேவர் க்ளோத்ஸ் வித் காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமையை தரித்திருந்தார்கள். இப்போ இது வரைக்கும் பார்க்குறோம். இப்போ நவ் லெட் அஸ் கோ பேக் அண்ட் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு இன் த புக்ஸ் ஆஃப் ஹோசையா. நேற்று வாசித்தோம். இப்போ இன்னொரு காரியம் வாசிப்போம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். இப்படி தான் கர்த்தருடைய வருகை இருக்கும். தட் இஸ் பர்சனல் விசிட்டேஷன். கர்த்தர் நம்மளோட டீல் பண்ணுற விதம். ஃபஸ்ட்டு அவர் வரும்போது அவர் யாருன்னு உணர்ந்து முடியும். அவர் உணர முடியாமல், அவர் யாருன்னு தெரியாமல் நிறைய பேர் பயந்துடுவோம். அப்போ கர்த்தரை பற்றி அறியுதுன்னு சொன்னால் அவரை பற்றி அறியணும். அவர் எப்படி இருப்பார், அவர் கேரக்டர் என்ன, அவருடைய எல்லா காரியங்களையும் பற்றி நம்ம அறியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கர்த்தர் மோசேக்கு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹீ டெல்ஸ் ஹிஸ் கேரக்டர். அந்த கேரக்டரை சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம யோசனை பண்ணணும். நம்மளும் நம்ம மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம கேரக்டர் எப்படி இருக்குது, யாராவது அப்படி சொல்கிறோமா? இல்லை, நம்ம பேரை சொல்லுவோம், அவங்களும் பேர் இதுதான் உன் பேரா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் யாராவது யோசனை பண்ணிப்பாங்க அந்த ஆளுக்குரிய கேரக்டர் என்ன அப்படின்னு. கர்த்தர் தன்னுடைய கேரக்டர் தான் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பார்த்தீங்களா எப்படி வருது? The knowledge about the word of God, the knowledge about God. We have to know him personally, intimately. அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம அவரோட மூவ் பண்ண முடியும். அவர் இருதயத்தில் கர்த்தரின் இருதய துடிப்பை அறிந்தது யார்? யோவான் சுவிசேஷகர் அவர் கர்த்தரின் மார்பில் சார்ந்து கொண்டது. இயேசுவின் மார்பில் இருந்து அவருடைய ஹார்ட் பீட்டை கண்டுபிடிச்ச மனுஷன். காட் இஸ் லவ்ன்றதை கண்டுபிடிச்சார். ஸோ என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன அறிவு? எப்படி மனுஷன் உண்டாக்கப்பட்டான்? இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? குரங்குலேருந்து வந்தான்றான். கர்த்தர் அங்கே எழுதி வச்சிருக்காரு, அதை நம்ம மனசு மறுக்குது. கேட்டால் இந்த தேரி அந்த தேரின்னு சொல்கிறாங்க, பிக் பேங் தேரின்னு சொல்கிறாங்க.
அப்போ நீ சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், நீ உனக்கு பிடிக்கல, எப்படி நீ உருவாக்கப்பட்டாய், எப்படி கர்த்தர் உன்னை எல்லாம் பண்ணார், நீ எப்படி விழுந்தாய், அதனால் அதெல்லாம் உனக்கு அறிய பிடிக்கல, அதனால் நீ உன்னோட இஷ்டப்படி நடக்கிறாய். ஸோ உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். இங்கே ஒன்று, பைபிளை மறந்தா முடிஞ்சு போச்சு, உன் பிள்ளைங்க போயிடும். எல்லாருமே இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இங்கே தான் ஃபால்ட் ஸ்டார்ட்ஸ். ஏன்னா பைபிள் இஸ் த புக் விச் டீச்சர்ஸ் அஸ் வாட் இட் இஸ் இன் காட்ஸ் ஹார்ட், வாட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு டூ. எல்லாமே இருக்குது. அவர் கிரியேஷன்லேருந்து அவர் வரும் வரைக்கும் எல்லாவற்றையும் போட்டிருக்கு. அப்போ அவர் எப்படி நம்ம நடக்கணும், நேதி வச்சுருக்காரு, வழி வச்சுருக்காரு, எல்லாமே இங்கேருந்து தான் எடுத்துக்கொள்ள முடியும்.